தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் 3ஆம் பாடலின் நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்ததெல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியுதே. உண்மையறிவான பொருளே, பரிவாகவே அனந்தந்தரம் சரவணபவா என்று நான் சொல்லியும் பாங்குமிகு காங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாது இருப்பதேனோ. குருபரா, முருகையா, கந்தா, கடம்பா, சொல்குமரா, குகா, சண்முகா, கோலாகலா, வெற்றிவேலா, எனக்கு அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே, மறுமலர் குடலக தேவ குஞ்சரி வள்ளி மணவாளனே, என் துணைவனே, வண்ணமயில் வாகனா, பொன்னேரக பதியில் வளர் சாமிநாத குருவே என்பதாக பாடல் அமைந்துள்ளது. பாடலின் நிறைவு பகுதி விளக்கத்தை இப்போது நாம் சிந்திப்போம். ஸ்கந்தன் என்ற வடசொல் தமிழில் கந்தன் என்று வழங்கி வருகிறது. 6 குழந்தைகளாக இருந்து பின்பு உமையன்னையால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்ற பொருளில்தான் அவனை ஸ்கந்தன் என்று அழைக்கின்றனர். எதிரிகளின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் ஸ்கந்தன் என்றும் பொருள் கொள்வர். தமிழில் யானையை கட்டி வைக்கும் கட்டுத்தறியை கந்து என்பர். அடியார்களின் 5 பொறிகளாகிய யானைகளை கட்டத்தகுந்த கந்து போல் இருப்பவனை கந்தன் என்றனர். முருகனின் வரலாற்றை கூறும் புராணம் வடமொழியில் ஸ்காந்தம் என்றும் தமிழில் கந்த புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. முருகனின் முக்கிய திருவிழாவும் கந்த சஷ்டிதான். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம் என்று பல நூல்களும் புகழ் பெற்றுள்ளன. ஏன், சுவாமிமலை முருகனுக்கே ஞானஸ்கந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே முதலில் கந்தா என்று அழைக்கிறார் நூலாசிரியர். தமிழில் மட்டுமே வழங்கும் முருகனின் பெயர்களுள் கடம்பன் என்பதும் ஒன்று. கடப்ப மாலை அணிவதால் அவன் கடம்பன் என்றும் அழைக்கப்பட்டான். முருகனின் தாயான உமை கடம்பவனத்தை விரும்பி அங்கு உறைபவள். கடம்ப மலர் அவளுக்கும் உகந்தது. கடம்பாடவி அம்மன் என்பதே கடும்பாடி அம்மன் என்று வழங்கி வருகிறது. தாய்க்கு பிடித்த கடம்பு மகனுக்கும் பிடித்திருக்கிறது. கந்த கடம்பனை என்று கந்தர் அலங்காரமும், கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று கந்த சஷ்டி கவசமும் போற்றுவதிலிருந்து கந்தன் கடம்பன் என்ற 2 பெயர்களும் இணைந்தே வருவதை நாம் உணரலாம். கடிமா மலர்க்குள் இன்பமுள வேரிக்கு நண்பு தருமா கடம்பமைந்த தொடைமாலை அணிந்தவன் என்று சுவாமிமலை திருப்புகழ் உரைக்கிறது. முருகனுக்கு நாம் கடம்ப மலரை தந்தால் அவன் நமக்கு தனது நட்பை தருவானாம். எனவே நண்பு தரு மாக்கடம்பு என்றார் அருணகிரிநாதர். எப்போதும் இளமையுடன் இருப்பதால் முருகனை குமரன் என்கிறோம். தனது அழகினால் மன்மதனை படித்தவன், அதாவது கூட்டல் மாறன் என்ற பொருளில் குமாரனாகிறான். உலகத்தை தாங்குபவன் என்ற பொருளிலும் குமரன் என்றனர். முருகன் உதித்த வரலாற்றை உரைக்கும் தன் காவியத்துக்கு காளிதாசன் இட்ட பெயர் குமார சம்பவம் என்பதாகும். 6 முகங்கள் கொண்டவனை சண்முகம் என்றனர். இதன் விரிவை நாம் 6வது பாடலில் விளக்கமாக காண்போம். முருகன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவன். ஆதலால் கோலாகலா என்று அழைக்கிறார். ஆரவாரத்துடன் கூடிய மகிழ்ச்சியே கோலாகலம். உமைக்கும் சிவனுக்கும் நடுவில் கந்தனும் இருக்கும் சிவமூர்த்தத்தை சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பர். தெய்வத்தன்மை எப்போதும் உண்மையாய் இருப்பதாகும். அதுவே சத்தாய் அமைகிறது.
அவ்வாறு அறிவு சித்வடிவமாக இருப்பது இறைத்தன்மை. அறிவு வடிவமான இறைவனை வள்ளுவர் வாலறிவன் என்கிறார். அதேபோல் அழியாத ஆனந்த நிலையும் இறை இயல்புகளில் ஒன்றாகும். இவற்றை உருவத்தால் உணர்த்துவதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம். இறைவன், அம்பிகை, ஸ்கந்தன் என்ற மூவரும் முறையே சத், சித், ஆனந்தம் என்ற தத்துவங்களை உணர்த்துகின்றனர். அவ்வகையில் ஆனந்த வடிவாய் நிற்கும் முருகப்பெருமானை கோலாகலா என்று அழைக்கிறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் என்ற கந்தர் அனுபூதி பாடலிலும் முருகனின் மகிழ்ச்சியான நிலை குறிப்பிடப்படுகிறது. முருகனின் வரலாற்றில் அவன் எங்குமே இன்னலின் பாதிப்பின்றி விளங்குவதை காணலாம். அத்தகைய இன்னல் கலவாத இன்பமுடையவன் கோலாகலன். வேல் என்றாலே வெல்வது என்றுதான் பொருள். எப்போதும் சிறப்பான வெற்றி கொள்ளும் வேலாயுதத்தை உடைய முருகனை வெற்றிவேலா என்றும் அழைக்கிறார். முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றுதான் கோஷமிடுகின்றனர். மூன்றாவது பாடலின் இரண்டாவது அடியில் உள்ள மற்றொரு பெயர் காங்கேயன் என்பதாகும். சிவபெருமானின் நெற்றிக் கண்களில் இருந்து தோன்றிய தீப்பொறிகளை வாயுவும் அக்னியும் தாங்கிச் சென்று கங்கையில் விடுத்தனர். கங்காதேவி அவற்றை சரவணத்தில் விடுத்தாள். கங்கையின் உதவியுடன் தீப்பொறிகள் சரவணம் சென்றன. ஆதலால் அவனை காங்கேயன் என்றனர். தீப்பொறிகளை தாங்கிச் சென்ற செயலை பெரிதாக மதித்து கங்கையையும் சிறப்படையச் செய்துவிட்டது முருகனின் திருவருள். அதனால் அவனை பாங்குமிகு காங்கேயா என்றார். தமிழ்நாட்டில் காங்கேயம், காங்கேயநல்லூர் போன்ற ஊர்களின் பெயர்கள் முருகனின் இப்பெயரை நினைவுபடுத்துகின்றன. இலங்கையில் உள்ள மாவிட்டபுரம் என்ற தலத்தில் பிரதிஷ்டை செய்ய தமிழ்நாட்டிலிருந்து முருகனின் மூர்த்தம் கடல் வழியாக சென்று இறங்கிய இடமே காங்கேசன் துறை என்று பெயர் பெற்றுள்ளது. முருகனின் பல நாமங்களை கூறினார். பிறகு அவனுடைய நாமமாகவும் மகா மந்திரமாகவும் விளங்கும் சரவணபவா என்பதை குறிப்பிடுகிறார். அக்னி பொறிகள் சரவணத்தில் முருகப்பெருமானாக வடிவு கொண்டன. சரவணத்தில் தோன்றியதால் அவனை சரவணபவன் என்றனர். சரவணபவ என்பதே முருகனின் 6 எழுத்து மந்திரமாகும். அதனை சடாக்ஷரம் என்று கூறுவர். சிவபெருமானின் 5 எழுத்தின் சிறப்பும் பிரணவமாகிய ஓரெழுத்தின் சிறப்பும் ஒன்றாய் இணைந்த பெருமையுடையது 6 எழுத்து மந்திரம் என்று கந்தபுராணம் உரைக்கிறது. இதனை ஒருமுறை கூறினாலேயே பாவங்கள் அனைத்தும் விலகி எண்ணிய எல்லாம் உடனே ஈடேறும் என்று வேத புராணங்கள் மொழிகின்றன. நவரத்தின மாலை ஆசிரியர் அம்மந்திரத்தை பலமுறை சொல்லியும் தான் எண்ணியது பலியாது இருப்பதன் காரணம் என்ன என்று வினவுகிறார். முனிவர் ஒருவர் தனது குமாரனை ஆசிரமத்தில் இருக்கச் செய்துவிட்டு அலுவல் காரணமாக வெளியே சென்றிருந்தார். அப்போது அந்நாட்டு மன்னன் ஆசிரமத்துக்கு வந்தான். முனிக்குமாரனை அணுகி தான் ஒரு பிரம்மகத்தி செய்துவிட்டதாக கூறினான். அதாவது ஒரு வேதியரை கொன்றுவிட்டதாக கூறினான். அதற்கு தக்க பரிகாரம் கூறும்படி வேண்டினான். சிறிது நேரம் கண்மூடி தியானித்த முனிக்குமாரன் 3 முறை சரவணபவா என்று கூறியபடி கங்கையில் மூழ்கி எழுந்தால் அப்பாவம் நீங்கிவிடும் என்று பரிகாரம் உரைத்தான். மன்னன் அவ்வாறே 3 முறை சரவணபவ என்று கூறி கங்கையில் மூழ்கி பாவத்திலிருந்து விடுபட்டான். ஆசிரமம் திரும்பிய முனிவர் விவரம் அறிந்து வெகுண்டெழுந்தார். ஏனெனில் 1 முறை சரவணபவா என்று கூறினால் கோட்டி ஜென்ம பாவ விமோச்சனம் ஏற்படும் என்பது முனிவரின் திடமான கருத்து. 3 முறை அம்மந்திரத்தை கூறச் சொன்ன முனிக்குமாரனுக்கு தடாக்ஷரத்தின் மகிமை புரியவில்லை என்று சினந்தார். அத்துடன் தன் குமாரனை வேடனாக பிறக்கும்படி சபித்து விட்டார்.
அந்த முனிகுமாரன் தான் ராமாவதார காலத்தில் முருகனின் மற்றொரு பெயரை தாங்கி குகன் என்னும் வேடனாக பிறந்தான் என்று ஒரு வரலாறும் உண்டு. அத்தகு பெருமை மிக்க சடாட்சரத்தை எண்ணற்ற முறை, அதாவது அனந்தந்தரம் சொல்லியும் நமது எண்ணம் நிறைவேறாததன் காரணத்தை வினவுகிறார். மகிமை மிக்க மந்திரம் பலியாதிருக்க தன்பால் உள்ள பிழைகளே காரணமாதல் வேண்டுமென்ற கருத்தில் கூறுகிறார். அதன் காரணமும் உனக்கு தெரியும். ஏனெனில் நீ அறியாதது எதுவும் இல்லை. உண்மை அறிவான பொருள் நீயல்லவா? ஆகவே என் எண்ணம் நிறைவேறாததன் காரணத்தை உரைத்து அருளுக என்று வேண்டுகிறார். அமரர் பாபநாசம் சிவனவர்கள் ஓம் சரவணபவ என்னும் திருமந்திரம் தன்னை சதா ஜெபி என் நாவே என்று தமது நாவுக்கு சொல்வது போல் நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார். முத்தையனின் புகழுரைக்கும் இப்பாடலை பாராயணம் செய்து 6 எழுத்து மந்திரத்தை ஜபித்தால் அனைத்து நோய்களும் நீங்கும். அறியாமையால் செய்த அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடலாம். நாளைய நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் 4வது பாடலான வைரவேல் குழந்தையை குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முத்துக்குமரனே முழுமுதல் என்ற 3ஆம் பாடலின் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.